வணக்கம் நண்பர்களே. IPL 2027 தொடருக்கான பரபரப்பு இப்போதே தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை தற்போது IPL வட்டாரத்தில் இருந்து வெளியாகி இருக்கிறது. அது வேறு யாருமில்லை, இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியாவை மையப்படுத்தி தான் இந்த மிகப்பெரிய செய்தி வெளியாகி இருக்கிறது. CSK கிடையாது. ஹர்திக் பாண்டியாவை வாங்குவதற்கு 3 முறை IPL சாம்பியன் பட்டம் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தீவிரமாக களமிறங்கி இருக்கிறது என்ற செய்தி தான் தற்போது சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. IPL வரலாற்றில் இதுவரை நடந்த ட்ரேடிங் முறையிலே இதுதான் மிகப்பெரிய ட்ரேடிங்காக இருக்கும் என்று கிரிக்கெட் வல்லுநர் கணித்து வருகிறார்கள். முதலில் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்து ஏன் வெளியேற வேண்டும் என்ற முழு பின்னணியையும் நாம் சற்று விரிவாக அலசி ஆராய வேண்டும். குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாயிருந்த ஹர்திக் பாண்டியாவை மீண்டும் மும்பை அணி கொண்டு வந்து அவர் கேப்டன் பதவியும் கொடுத்தார்கள். ரோஹித் சர்மா போன்ற ஒரு ஜாமவானை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கியதால் மும்பை ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியாவிற்கு எதிராக மைதானத்தில் கோஷமிட்டதை நாம் பார்த்தோம். அந்த அளவிற்கு ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கு மத்தியில்தான் அவர் கேப்டன்சியை கையாண்டார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக IPL 2026 சீசன் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது. 5 முறை சாம்பியனான மும்பை அணி புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்தை பிடித்து படுதோல்வியை சந்தித்தது. ஹர்திக் பாண்டியாவின் தலைமையில் மும்பை அணி தொடர்ந்து 2வது முறையான பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெறாமல் வெளியேறியது. நிர்வாகத்திற்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து ஹர்திக் பாண்டியாவின் தனிப்பட்ட ஆட்டம் கடந்த சீசனில் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை. அவர் விளையாடிய 10 போட்டிகளில் ஒரு அரை சதம் கூட அடிக்காமல் வெறும் 206 ரன்கள் மட்டுமே எடுத்தார். பந்து வீச்சிலும் கடுமையாக தடுமாறி அவர் 11.43 என்ற மோசமான எக்கனாமிக் ரேட்டில் ரன்களை வாரி வழங்கிய வெறும் 4 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தினார். ஒரு அணியின் கேப்டன் மற்றும் முதன்மை ஆல்ரவுண்டர் இப்படி ஒரு மோசமான ஃபார்மில் இருப்பது மும்பை அணியின் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி கொள்ள கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஒரு மெகா திட்டத்தோடு களம் இறங்கியிருக்கிறது. கொல்கத்தா அணியை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே 3 முறை சாம்பியன் பட்டம் என்ற ஒரு வலுவான அணி. ஆனால் அவர்களுக்கு தற்போது ஒரு நிரந்தரமான மற்றும் ஆக்ரோஷமான கேப்டன் தேவைப்படுகிறார். கடந்த சீசனில் கொல்கத்தா அணிக்கு அஜிங்கயா ரஹானே தான் தற்காலிக கேப்டனாக செயல்பட்டார். ஆனால் ரஹானேவின் கேப்டன்சி ஒரு நீண்டகால திட்டத்திற்கு செட் ஆகாது என்பது கொல்கத்தா நிர்வாகத்திற்கு நன்றாகவே தெரியும். இந்த சீசனுக்கு பிறகு அஜிங்கயா ரஹானேவை அணியிலிருந்து விடுவிக்க கொல்கத்தா நிர்வாகம் முடிவு செய்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. எனவே ஒரு புதிய கேப்டனை தேடும் கொல்கத்தா அணியின் பார்வை நேரடியாக ஹர்திக் பாண்டியா மீது விழுந்துள்ளது. ஹர்திக் பாண்டியா ஒரு சிறந்த கேப்டன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர் கேப்டனாக செயல்பட்ட 61 IPL போட்டியில் 36 போட்டிகளில் வெற்றியும் 25 போட்டிகளில் மட்டும் தோல்வியும் சந்தித்துள்ளார். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு தனது அறிமுக சீசனிலே குஜராத் டைட்டன்ஸ் அணியின் சாம்பியன் பட்டத்திற்கு வழிநடத்தியதும் அடுத்த ஆண்டிலே அந்த அணியை மீண்டும் இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்றதும் ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சி திறமைக்கு மிகப்பெரிய சான்றாகும். எனவே கொல்கத்தா அணியின் உரிமையாளர்களான ஷாருக் கான் மற்றும் நிர்வாகத்தினர் ஹர்திக் பாண்டியாவை தங்கள் அணிக்கு கொண்டு வர பல சுற்று பேச்சுவார்த்தைகளை மும்பை அணியோடு நடத்தி வருகிறார்கள். கடந்த சீசனின் இறுதியிலேயே KKR நிர்வாகம் மும்பை இந்தியன்ஸ் உரிமையாளர்களை அணுகியதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அப்பொழுது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டம் நெருங்கி கொண்டிருந்ததால் IPL வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. இருப்பினும் தற்போது நிலைமை மாறியிருக்கிறது. KKR நிர்வாகம் மீண்டும் மும்பை நிர்வாகத்தை அணுகி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ஹர்திக் பாண்டியாவை ஒப்பந்தம் செய்ய ஆர்வம் காட்டியது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் கொல்கத்தா அணிதான் இந்த ரேஸில் முந்தி நிற்கிறது. இது குறித்து இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் ஒரு மிக முக்கியமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஹர்திக் பாண்டியா ஒரு புதிய IPL அணியில் இணைந்தால் அவரால் நிச்சயம் சிறப்பாக செயல்பட முடியும் என்று வாகன் கணித்துள்ளார். மேலும் அவர் ஒரு அதிரடியான ட்ரேடிங் ஐடியாவை கொடுத்திருக்கிறார். அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருக்கும் ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேம்ரூன் கிரீனை மும்பை அணிக்கு கொடுத்துவிட்டு அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை கொல்கத்தா அணி வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர் யோசனை தெரிவித்துள்ளார். ஹர்திக் பாண்டியா கேப்டனாக தொடர விரும்பினால் அவர் ஒரு புதிய அணியில் இணைவதுதான் அவருக்கு நல்லது. கொல்கத்தா அணி எப்படி ஒரு புதிய கேப்டனை தேடிக் கொண்டிருக்கிறதோ அதே போல மும்பை அணிக்கும் ஒரு அதிரடி ஆல்ரவுண்டர் தேவைப்படுகிறார். அதனால் தான்
கேம்ரூன் கிரீன் மற்றும் ஹர்திக் பாண்டியா இடமாற்றம் 2 அணிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் என்று மைக்கேல் வாகன் தெளிவாக விவரித்துள்ளார். இந்த ட்ரேடிங் மட்டும் அதிகாரப்பூர்வமாக நடந்தால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஐபிஎல் வரலாற்றில் மீண்டும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறும். ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் ஹர்திக் பாண்டியாவின் அதிரடி பேட்டிங்கும் அவரது மிதவேக பந்துவீச்சுக்கும் கொல்கத்தா அணிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்து ஹர்திக் பாண்டியா வெளியேறினால் மும்பை அணியின் அடுத்த கேப்டன் யார் என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது. ஒருவேளை சூரியகுமார் யாதவ் அல்லது ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோரிடம் கேப்டன்சி பொறுப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே அணிக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக சில வதந்திகள் பரவின. தோனிக்கு பிறகு சிஎஸ்கே அணியை வழிநடத்த ஒரு சிறந்த இந்திய கேப்டன் தேவை என்பதால் ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கே குறிவைக்கும் என்று ரசிகர்கள் நினைத்தார்கள். ஆனால் சிஎஸ்கே நிர்வாகத்தின் வியூகங்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது. அவர்கள் எப்போதும் அமைதியான மற்றும் நிதானமான வீரர்களையே அதிகம் விரும்புவார்கள். எனவே ஹர்திக் பாண்டியாவின் ஆக்ரோஷமான குணாதிசயத்திற்கு சிஎஸ்கே அணியின் அமைதியான சூழலுக்கும் செட்டாகாது என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். அதனால் சிஎஸ்கே கிடையாது, ஹர்திக் பாண்டியாவை வாங்க கொல்கத்தா அணிதான் 100% தீவிரமாக இருக்கிறது. ஹர்திக் பாண்டியாவின் கிரிக்கெட் பயணத்தில் இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையப் போகிறது. குஜராத் அணியில் ராஜா போல் வலம் வந்த மும்பை அணியில் ரசிகர்களின் எதிர்ப்பிற்கும் விமர்சனங்களுக்கும் ஆளாகி தனது ஃபார்மை இழந்து தவித்தார். இப்பொழுது கொல்கத்தா அணி அவருக்கு ஒரு புதிய உயிரை கொடுக்க வந்துள்ளது. கௌதம் கம்பீர் கொல்கத்தா அணியின் மெடலாக இருந்தபோது அந்த அணி எப்படி ஒரு ஆக்ரோஷமான கிரிக்கெட்டை விளையாடியதோ அதே போன்ற ஒரு ஆக்ரோஷமான கிரிக்கெட்டை ஹர்திக் பாண்டியாவின் தலைமையிலும் கொல்கத்தா அணி வெளிப்படுத்தும் என்று ரசிகர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மும்பை நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை விட்டுக் கொடுக்க சம்மதிக்குமா அல்லது கொல்கத்தா அணியின் இந்த மெகா ட்ரேடிங் திட்டம் வெற்றி பெறுமா என்பதை இந்த மிகப்பெரிய ஐபிஎல் ட்ரேடிங் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன? ஹர்திக் பாண்டியா கொல்கத்தா அணிக்கு சென்றால் அவர் மீண்டும் தனது பழைய ஃபார்முக்கு திரும்புவாரா? கொல்கத்தா அணி அவர் சரியான கேப்டனாக இருப்பாரா என்பதை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் செய்திகள் மற்றும் ஐபிஎல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.